Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது சேலம் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. சேலத்தை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய தரணி அப்படிங்கிறவர். அவருக்கு இரட்டை பெயர்கள் வச்சிருக்கிறாங்க. அதாவது தரணி பாண்டியன், தரணி குமார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்குது. அவரை நம்ம தரணி அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். என்ன அப்படின்னா, தரணியுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2017 தான் அவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. நம்மளுடைய தரணி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்ட சூழ்நிலையில அவர் என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா, இந்த தோட்டம் துறவெல்லாம் வச்சு பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலைகள் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதுலயும் என்ன அப்படின்னா, கேரளா பக்கம் போய் இந்த நல்ல மிளகு அந்த மாதிரியான விஷயங்கள் பறிக்கிறது, அதை எடுத்துட்டு போய் சந்தையில கொடுத்து விற்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த பலாப்பழங்கள் நிறையவே வெட்டி வண்டியில ஏத்திட்டு போய் அதை வியாபாரம் பார்க்கறது, இந்த மாதிரியான வேலைகள் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இதுக்கு அவருக்கு ஒரு நண்பர்கள், அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 3 பேர் உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து தேநீர் வளர்க்கலாம், அதாவது இந்த தேன் ஈக்கள் வளர்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்படி பண்ண ஒரு இடத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தாங்க இவங்களுடைய லைஃப்ல அப்படியா நடத்தி விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சில பேர் இந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்காம அதைத்தான் பண்ணுவாங்க. அத மாதிரி இவங்க ஒரு விஷயத்த அந்த தேநீர் கூடு வச்ச இடத்துல பண்ண போய் அவங்களுடைய லைஃப்ல பெரிய பிரச்சனை அமைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட பிரச்சனையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தரணி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய உற்ற தோழர்கள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க 4 பேருக்கும் தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வியாபாரங்கள் பார்க்கறதாங்க. பலாப்பழம் மற்றும் மாங்காய் இதெல்லாம் பறிச்சுட்டு போய் விற்கிறது. அதாவது பாட்டம் எடுத்து வச்சிருப்பாங்க, எடுத்து வச்சிருப்பாங்க, அதை போய் பறிச்சு விற்கிறது. புளியங்கா அப்படிங்கிற பறிச்சு விற்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது இவங்க 4 பேர் பார்ட்னர்ஷிப் வச்சு தான் அப்படி செய்துட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த டைம்ல தரணியுடைய வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 22 வயசு தாங்க ஆகுது. தரணிக்கு 2 அக்கா இருக்கிறாங்க, அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, இன்னொரு அக்கா வீட்டில் இருக்கிறாங்க. இவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு வேலை செய்யணும், ஒரு பாதி சம்பளத்தை சாப்பிட்டே முடிச்சிடணும். அதாவது சாப்பாடு, அதன் பிறகு சரக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஃப்ரெண்ட்ஸுகளும் இதே மாதிரி தாங்க இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. சரி, எதுனாலும் சரி நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணியே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் ஈக்கள் வளர்க்கறதுக்காக ஒரு இடத்தை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் இந்த 4 பேர் நண்பர்கள்னு சொன்னேன் இல்லையா, அந்த நண்பர்ல ஒருத்தர் தாங்க, அதாவது அவருடைய இடத்துல தாங்க இந்த தேனீக்கள் வளர்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுது. கிட்டத்தட்ட சொல்ல போனா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துக்கு இவங்க இந்த கேரளா பக்கம் போகும்போதும் நிறைய தேன் பெட்டிகள் இருக்கிறத பார்த்துருக்காங்க. அங்க போய் இந்த தேநீர் எடுக்கக்கூடிய வேலைகளையும் அவங்க செய்திருக்கிறாங்க. அதனால தேனீக்கள் எப்படி வளர்க்கணும், அதை எப்படி நம்ம பராமரிக்கணும், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இவங்க இதே மாதிரி நம்ம ஊருக்குள்ளாடியும் வளர்க்கணும்டா அப்படின்னு தான் பிளான் பண்றாங்க. இதுக்காக கூட இருக்கக்கூடிய உற்ற தோழனுடைய ஒரு காடு இருக்குங்க. காடுன்னு சொன்னா
சொன்னால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 ஏக்கர் அந்த இடம் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 10 ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே காடுகளாக தான் இருந்துட்டு இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய காட்டையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது தென்னந்தோப்பை யூஸ் பண்ணிக்கலாம், காட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து தேனீக்களை வந்து நம்ம பெட்டி பெட்டியாக வைக்கலாம், வச்சா நமக்கு கண்டிப்பாக பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்ச இவங்க அதுக்காக தேன் பெட்டிகள்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, அந்த கேரளா அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு காட்டுக்குள்ளாடி கிட்டத்தட்ட ஒரு 50 பெட்டி 60 பெட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க டோட்டலா 250 பெட்டிகளை வந்து ரெடி பண்றாங்க. அதையும் ரெடி பண்ணி அந்தந்த இடங்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. அதாவது அவர் சொன்ன அந்த தென்னந்தோப்புக்குள்ளாடி கொண்டு வைக்கிறாங்க. சரிடா, நம்ம 4 பேருமே போதும், இதை வந்து நம்ம எப்படியாவது எல்லா இடத்துலையும் செட்டப் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. சரிடான்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு பகல் வேலை நடக்குது. அதாவது காலையிலே இவங்க அந்த பெட்டிகளை எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட அந்த சாயந்தரத்துக்குள்ளாடி ஒரு 80 பெட்டிகள் வந்து அந்த இடத்துல பதிச்சிடுறாங்க. அதாவது அந்த தென்னந்தோப்பு இருக்கக்கூடிய பகுதியில் பதிச்சிடுறாங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே காடுங்க. அது வந்து ரொம்ப கும்மான ஒரு காடாக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே தான் பதிக்கணும். இன்னியும் அவங்க கையில் கிட்டத்தட்ட 170 பெட்டிகள் இருக்குதுங்க. அந்த 170 பெட்டிகளையும் இன்னைக்கே எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடணும்டா அப்படிங்கிறது மாதிரி இவங்க 4 பேரும் பிளான் பண்ணுறாங்க. சரி, அப்போ நைட்டோட நைட்டாக நின்று அந்த வேலைகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே காடு பிடிச்சி இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய இடங்களை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க. அந்த பெட்டியை வைக்கக்கூடிய இடங்களை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பகல் வேலை சாப்பாடுகளை வந்து அந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அவருடைய ஊர் வந்து பக்கத்தில் தாங்க. இந்த நிலம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க ஊர் இருக்குது. அந்த பையனுடைய வீடும் இருக்குது. சரி, அங்கே போய் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நைட்டு வேலை சாப்பாடை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த இடம் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு பையன் கொடுத்தாங்க இல்லையா, அதாவது நண்பருடைய அப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்லி விடுறாரு. எக்காரணத்தை கொண்டும் நான்வெஜ் அந்த இடத்துல நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடாது, அதாவது சமைக்கக்கூடாது, வாங்கிட்டு போகக்கூடாது, அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது. அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்கன்னா வந்துருங்க, சாயந்தரம் வீட்டுக்கும் வந்துருங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா, என்னப்பா இன்னும் பழைய காலத்திலே இருந்துட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மகன் ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டும் போயிடுறாரு. இருந்தாலும் அப்பாவுக்கு மனசு கேட்கல. இருந்தாலும் அவர் சொல்லி தான் விடுறாரு, என்னன்னா அந்த இடத்துல நீங்கள் அதை பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி விடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க மண்டையை ஆட்டிக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த நைட்டு வேலை சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சிக்கன் தான் வேணும், மட்டன் தான் வேணுங்கிற ஒரு அந்த மனசுலேயே வளர்ந்தவங்க அதாவது சாப்பிட்டதே அந்த மாதிரி தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைட்டு வேலைக்கு சிக்கன் மட்டன்லாம் வாங்குறதுக்காக நம்மளுடைய தரணியை அவங்களுடைய பைக்கை கொடுத்து அனுப்பியும் வைக்கிறாங்க. போய் எல்லாமே வாங்கிட்டு வாடா, நம்ம இங்கே இருந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு ஓலை சரிவு வச்சுருக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு துணியெல்லாம் கலத்தி போடுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஓலை சரிவு இருக்குது. அந்த சரிவில் தான் இவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸு முதல் எல்லாமே அவுத்து வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு தாங்க அனுப்பி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 150 பெட்டிகள் வந்து வச்சிடுறாங்க. அதாவது அந்த காட்டோட சேர்த்து. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தரணி என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய பைக்கை எடுத்துக்கிட்டு அவரும் சிட்டி பக்கம் வர்றாரு. கிட்டத்தட்ட இந்த சிட்டிக்கும் அவங்க இருக்கக்கூடிய தூரத்துக்கும் 8 கிலோமீட்டர் தூரங்க. இங்கேருந்து 9:30 மணிக்கு கிளம்புறாரு. கிட்டத்தட்ட 10 மணி ஆயிருதுங்க அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு. அங்கே போய் அதாவது அந்த ஹோட்டல் பக்கம் போய் எல்லா சாதனங்களும் வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி வாங்கிக்கிட்டு அவர் ரிட்டன் வர்றாருங்க. அப்படி ரிட்டன் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. யாரு? தன்னுடைய நண்பர்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறாரு. அப்படி அழைக்கும் போது நண்பர்கள்கிட்ட இருந்து எந்த சத்தமும் இங்கே வரலைங்க. என்னடா இது, சத்தமே வரல, ஒரு இது இல்லாமல் இருக்கிறானுங்க போல இருக்குதே, சரி நம்ம எதுக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய மொபைல் எடுத்து கால் பண்ணுறாங்க. அப்படி மொபைல் எடுத்து கால் பண்ணும்போது மொபைல் 3 பேருடைய மொபைலுமே அந்த ஓலைச்சாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன், அப்படி சரிச்சு வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு அதில் தாங்க இருக்குது. அதாவது அவங்களுடைய பாக்கெட்டில் போட்டு அங்கே வச்சுருக்குறாங்க. ஐயோ, ஃபோன் 3 இங்கே தான் வச்சுருக்குறானுங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு இந்த தலையில் மாட்டுறது மாதிரியான அந்த லைட்டு கொடுக்கப்பட்டிருக்குங்க, அந்த டார்ச் லைட்டு. அதை எடுத்து மாட்டிக்கிட்டு இவரும் நேராக உள்ளே போகிறாருங்க. ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த சாப்பாடு எல்லாமே சிக்கன் மட்டன் அந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் வாங்கியிருக்கிறாரு. அது லிவர் குடல் என்னெல்லாமோ சொன்னார். அதாவது அந்த போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கறி அம்சங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதை அப்படியே
அங்கே இருக்கக்கூடிய அந்த கூரையில் இருக்கக்கூடிய கம்பில் தொங்க விடுறாரு. எதுக்காக அப்படின்னா நாய்கள் ஏதாவது வந்து அதை சாப்பிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தரணி இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே அந்த நேருக்கு அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு அந்த தோப்பையை தாண்டுறாரு. தோப்பை தாண்டி அடுத்த பெட்டி நிறைய வச்சிருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படியே அந்த பெட்டி வச்ச இடங்களுக்கெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அவங்களுடைய அந்த தோழர்களுடைய பேரை சொல்லி அழைச்சிக்கிட்டே தாங்க உள்ள போறாரு. அப்படி உள்ள போகும்போது அவருடைய பேரை சொல்லி அழைச்சிக்கிட்டே தாங்க போறாரு. அப்படி அழைக்க எந்த அணக்க ஆவி கூட இல்லை. ஆனா அங்க ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கிறத அவர் கவனிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, அந்த தென்னந்தோப்புக்குள்ள வந்தார் தெரியுமா, அப்பவுமே அங்க வந்து கொஞ்சம் நெருப்பு கங்குகள் வந்து அணைக்கப்பட்ட நிலைமையில, அதாவது லைட்டா புகையா வந்துகிட்டு இருக்குது, அணைக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. அதுல 2 கவளி கம்பு இப்படி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 சைடு 2 கம்பு இருக்குது. அந்த மாதிரி கம்புகள் வைக்கப்பட்டிருக்குதுன்னா எதையோ சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தப்படுதுங்க. அதாவது ஏதோ ஒரு மிருகத்தை அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், அதை சுட்டிருக்கலாம், அந்த மாதிரி அவர் பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மிருகங்கள்லாம் இருந்த மாதிரி தெரியல, அதனுடைய தோலோ தலையோ எதுவுமே இல்லை. அப்ப இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை குளிர் காய்ந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய தரணி உள்ள வந்துட்டு இருக்கிறாரு. பின்னையும் உள்ள போயிட்டே இருக்கிறாரு. ரொம்ப தூரம் உள்ள வந்துடுறாரு. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சத்தங்க, சரட்டுன்னு ஒரு சத்தம் இவருடைய பின்பக்கத்துல கேட்குதுங்க. இது என்னடா திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அப்படி அங்கே திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. இவருடைய அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல தான் இப்போ அவர் அதை கவனிக்கிறாரு. மறுபடியும் சத்தம் கேட்குதுங்க. இவர் எந்த பக்கம் திரும்புறாரோ அவருடைய பின்பக்கத்துல அந்த சரட்டுன்னு சொல்லக்கூடிய சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க. திடீர்னு மரத்துக்கு மேல யாரோ நடக்கிறது மாதிரி, அதாவது மரத்துல இருக்கக்கூடிய கிளைகள் இருக்கு இல்லையா, அதுல யாரோ நடக்கிற மாதிரி தெரியுது. இவர் இப்படியே அண்ணாந்து மேல பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது திடீர்னு ஒரு நபருடைய கால்கள் தெரியுது. அதாவது நடந்து போகக்கூடிய கால் தெரியுது. ஆனா உடல் எதுவுமே தெரியலைங்க. அதாவது இவங்க 3 பேருமே மேலே ஏறிட்டாங்களா அப்படிங்கிறது மாதிரி அப்படியே அண்ணாந்து பாக்குறாருங்க. அதன் பிறகு பார்த்தா அங்க இருந்த கால் இன்னொரு மரத்து பக்கத்துல கேக்குதுங்க. சத்தம் அப்படியே அங்கங்கேயா மாற்றி கேக்குது. இவருக்கு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த நண்பர்கள் 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தன்னை பயமுறுத்ததுக்காக ஏதோ பண்றாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சு, டே விளையாடாதீங்கடா, கீழே வாங்கடா, நான் ரொம்ப பயப்படுவேன்டா அப்படிங்கிற மாதிரி இவர் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனா அந்த இடத்துல அந்த சத்தம் அடிக்கடி அங்கங்கேயா கேட்க ஆரம்பிக்குது. ஆனா அப்பதான் இவருக்கு ஒரு சின்ன யோசனை வருது. என்ன அப்படின்னா, நண்பர்களால 3 பேரும் 3 திசையில இருந்தாலும் இந்த மாதிரி சரட்டுன்னு அந்தந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா அப்படிதான் அந்த பொசிஷன் அவருக்கு தெரியுதுங்க. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இவரு டே மச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய நண்பர்களை அழைக்கிறாருங்க. ஆனா மச்சான் அங்க வரலைங்க. திடீர்னு ஒரு சத்தங்க, ஒட்டார்னு ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னா, அந்த சாய்வு போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா ஓலை கூரை அப்படின்னு, அந்த கூரை பக்கத்துலேருந்து வருதுங்க. அந்த கூரையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய தரணி. நேராக ஓடி அந்த கூரை பக்கத்துலேயும் வந்துடுறாருங்க. அப்படி கூரை பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நண்பர்களும் அங்கே இருந்து இவர் கொண்டு வந்த சாப்பாடை கீழே வச்சு அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு பிகுன்னு கோவம் வந்துடுது. என்னடா இது, நீ என்னத்துக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணுனீங்க, ஏன்டா என்ன பயமுறுத்துனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் சத்தமாட்டு பேசுறாருங்க. வாடா வந்து உட்கார்றா, என்ன பயந்துட்டியா, இன்னிலாடா இருக்கு, எவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டிய இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த 3 நபர்களும் சொல்றாங்க. இவரும் சரி நம்மளுடைய நண்பர்கள் தானே, அவங்க தானே இந்த மாதிரி விளையாடி இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்றாருன்னா பக்கத்துல போய் அப்படியே உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்து பார்க்கும்போது இவருக்கு வாங்கின சாப்பாடு, அவங்களுக்கு வாங்கின சாப்பாடு, அதாவது சிக்கன் மட்டன் என்னெல்லாமோ வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. சரக்கு முதல் கொண்டு எல்லாத்தையும் இந்த 3 பேரும் காலி பண்ணி வச்சிருக்கிறாங்க. டே என்னுடைய சாப்பாடை ஏன்டா காலி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வேணா கடையில் போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாருங்க. என்னடா இப்படி சொல்ற, நான் இங்கிருந்து போயிட்டு வரணும்னா எவ்வளோ லேட் ஆகும் தெரியுமா, மணி இப்போமே 11 ஆயிடுச்சு. அதாவது இவர் போயிட்டு வரும்போதே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போவே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுடா, இன்னி அங்கே எங்கடா கடை இருக்கும், பஸ் ஸ்டாண்டில் போய் சாப்பிட்டுட்டு வா அப்படிங்கிறது மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு. அது கிட்டத்தட்ட அவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் போகணும். 22 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ தூரம் போய் என்னால் சாப்பிடலாம் முடியாதுடா, டே ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாப்பாட்டு, அதாவது சாப்பிட முடியல இல்லையா, அதனால கொஞ்சம் வெக்ஸ் ஆகுறாருங்க. நாங்கள் தானடா சாப்பிட்டோம், ஒன்றும் இல்லைடா, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்தது, அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டோம், உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு சாப்பாடு வேணும்டா அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது தரணி இருக்கிறார் இல்லையா, அவர் எந்திரிச்சு அந்த குடிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி வச்சுருக்குறாங்க. அந்த பெரிய கேன் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேனில் தண்ணி வாங்கி வச்சுருக்குறாங்க. அந்த தண்ணியை கவுத்து குடிக்கிறாருங்க. அப்படி குடிச்சிட்டு இருந்த தரணிக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா 3 பேர், அந்த 3 பேரும் திடீர்னு நெளிஞ்சு முறிஞ்சு கிட்டத்தட்ட எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாருமே இவரை விட ஹைட்டாக இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு, ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே ஹைட்டு தாங்க. அப்போ
பின்னால இவ்வளவு ஹைட்ல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாருங்க. அப்படி திரும்பி பார்த்து அவருக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிற்கக்கூடியது 3 நண்பர்கள் கிடையாதுங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் தாங்க அங்கே 3 பேராட்டு அப்படி நின்றுட்டு இருக்குது. அது சரட்டுன்னு ஒன்றாகிருதுங்க. அதாவது 2 பேருடைய அந்த நிழல் ஒரே நிழலுக்குள்ள அப்படியே அடைஞ்சு போகுதுங்க. இதை பார்த்தேன் உண்டு, டே என்னடா மச்சான் பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் நெருங்கி கிட்ட போயிடுறாருங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஃபயர் வச்சிருந்தாங்க இல்லையா, நெருப்பு வச்சிருந்தாங்க இல்லையா, அது திடீர்னு குப்புன்னு எரியுதுங்க. அது எரிஞ்ச வெளிச்சத்துல தான் இப்போ அவர் தெளிவா பார்க்குறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 8.5 அடி ஹைட்ல ஒரு கொடூரமான அந்த ஒரு கோலத்தில் அப்படி நின்றுட்டு இருக்குது. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்குது. என்ன அப்படின்னா, கை காலெல்லாம் ரொம்ப நீளமா இருக்குதுங்க. அதாவது ஹைட்டு கூடுதலா இருக்குது. இந்த முகம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல தாடைப்பல், அப்படி தாடைப்பல்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்குதுங்க. 2 பல்லு வித்தியாசமான கோணத்துல அது இருக்கிறத பார்த்து அரண்டு போயிடுறாங்க நம்மளுடைய தரணி. ஐயோ இது என்னது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடதுக்கு முன்னால பின்பக்கத்துல இருந்து யாரோ இவரை சரட்டுன்னு, அதாவது தலைமுடி கொஞ்சம் நிறைய வளர்த்தி வச்சிருப்பாராம் அந்த டைம்ல நம்மளுடைய தரணி. அந்த முடியை கொத்தா பிடிச்சிருதுங்க. பிடிச்சிட்டு சரசரசரசரான்ட்டு இழுத்துக்கிட்டு அந்த காடு, அங்கே பெட்டிலாம் வச்சிருந்தாங்க இல்லையா, காட்டு பகுதி, அதுக்குள்ள இழுத்துக்கிட்டு போகுதுங்க. அரண்டுறாரு, ஐயோ ஐயோன்னு சொல்லி கத்துறாரு. ஆனா இவர் கத்தக்கூடிய சத்தம் வெளியில யாருக்கும் கேட்கலன்னு தாங்க நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவர் நல்லா கத்தி இருக்கிறாரு, அந்த சத்தம் யாருக்குமே கேட்கலைங்க. கூட இருந்த 3 நண்பர்களும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறதும் இவருக்கு தெரியலைங்க. ரொம்பவே அந்த இடத்துல பயந்து, அதாவது பயத்தின் உச்சத்துல இருக்கிறாரு. அவருடைய தலைமுடி அந்த அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளாடி அவருடைய உள்ளங்காலுடைய அடிப்பக்கம்லாம் அந்த தரை இருக்கு பாத்தீங்களா, அதுல பட்டு பிஞ்சு ரத்தம் வந்துருதுங்க. ஐயோ வலிக்குது, விடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. ஆனாலும் அது விடவே இல்லைங்க. அப்படியே இழுத்துட்டே போயிருக்குது. அதன் பிறகு அப்படியே குப்பரை நிப்பாட்டி, அதாவது இந்த குனிய வைப்பாங்க இல்லையா, குனிய வச்சு முதுகிலேயே விரலால், அதாவது அதனுடைய விரலே ரொம்ப நீளமா இருந்திருக்குதுங்க, பொளிர்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த அடி பட இவருக்கு முதுகுல தீ இருக்கு இல்லையா, தீயில வச்சு சுட்டுக்கிட்டு, அதாவது நம்ம இரும்பை உருக்கி வச்சுக்கிட்டு அதை எடுத்து அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வலிக்க ஆரம்பிக்குதுங்க. ஐயோன்னு சொல்லி கத்துறாருங்க. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மனசுக்குள்ளாடி எப்பவும் சரி இந்த வேட்டை கருப்பண்ண சாமியை மனசார வேண்டி கும்பிடக்கூடியவருங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐயா வேட்டை கருப்பு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாருங்க. முதல் சத்தத்துக்கு அவரை விட்டுருது, அதை பிடிய விட்டுருது. 2வது சத்தத்துக்கு அங்க அந்த சத்தமே இல்லாம ஆகுதுங்க. அந்த இடமே ஒரு அமைதியாகுது. அதாவது அந்த சில்வண்டுகள்லாம் சிறுன்னு அடிச்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இது மட்டும் அப்படியே டவுன் ஆகுது. மொத்தமா அந்த இடமே ஃப்ரீஸ் ஆனது மாதிரி ஆகுதுங்க. இவர் அப்படியே அரண்டு போய் அப்படியே பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. இது எங்கே இருந்து வரும், எப்படி வரும்னு தெரியலையே ஆண்டவான்னு பார்க்கும்போது, இவர் தலையில் மாட்டியிருந்தார் இல்லையா ஒரு டார்ச் லைட்டு, அதாவது ஹெல்மெட்டோட சேர்ந்துருக்கும், அது கீழே விழுந்து கிடக்குங்க. அது ஆனால் லைட் வெளிச்சமாக இருக்குது. அது ஒரு செடிக்குள்ளாடி விழுந்து கிடக்குதுங்க. அந்த செடிக்க உள்ள ஓடி போய் எடுக்கவும் செய்கிறாருங்க. அந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு அப்படியே சுற்றி முத்தி வேட்டை கருப்பு காப்பாத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சுற்றி முத்தி அடிக்கிறாரு அந்த லைட்டை. ஆனா என்ன அப்படின்னா, அவ்வளவு நேரத்துக்குள்ள, அவர் அவ்வளவு ரணகளத்துல இருந்த நேரத்துக்குள்ளாடி இந்த சம்பவம் அப்படியே அமைதியாயிருங்க. அங்கிருந்து எடுக்கிறாருங்க ஓட்டம். என்ன அப்படின்னா, வண்டி, பைக்கு, சாவி இதெல்லாம் அவருடைய சட்ட பாக்கெட்ல வச்சிருந்துருக்கிறாரு. இந்த மாதிரி அடிப்பட்ட நேரத்தில் அது எங்கெல்லாம் விழுந்தது அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லைங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்க அந்த இடம் இருக்கு இல்லையா, அதாவது அது ஒரு 50 ஏக்கர் கிட்ட இவங்களுக்குள்ள இடம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஏக்கர் நிலத்தை தாண்டின உடனே ஒரு ரோடு இருக்குங்க. அதாவது இந்த ஒத்தை வழி பாதை ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்னதா இருக்கும், ஒரு குட்டியானை வண்டி மட்டும் போறது மாதிரியான ஒரு சின்ன டிம்போ போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ரோடுங்க. அந்த ரோட்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க. அந்த லைட்டை பார்த்துட்டு அந்த வேகத்துக்கு ஓடுறாரு. அவருடைய பைக்கெல்லாம் எடுக்க முடியாது அந்த கண்டிஷன், ஏன்னா சாவியெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. வேகமா ஓடுறாருங்க. பின்னால யாரோ ஊன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு மாதிரி காற்று மாதிரி அடிச்சு வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க. இவர் அந்த காத்து சத்தத்தை கேட்ட உடனே அந்த வேட்டை கருப்பு காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஓடி பறக்கி இவர் எங்க வந்துடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கிட்ட வர்றாருங்க. ஸ்ட்ரீட் லைட்டு கிட்ட வரும்போது ஒரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற 3 நபர்கள், அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேருமே அங்கே உட்காந்துருக்காங்க.
என்னடா ஆச்சு, இவனுங்க தானே அங்கே இருந்து இந்த மாதிரி சாப்பிட்டானுங்க, திடீர்னு உருவமாக மாறினானுங்க, நம்மளை இந்த மாதிரி வெளுத்து வாங்கிச்சுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பயத்தோடு தாங்க வர்றாரு. அங்கே இருக்கிறது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பயந்தாங்க. கிட்ட வந்துடுறாரு. கிட்ட வந்தோன்னா அவங்க 3 பேருமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீர்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. டேய் என்னடா எங்கடா போனீங்க, நான் இப்படி அங்கே போனேன், இந்த மாதிரி எனக்கு ஆச்சுதுடா அப்படின்னு சொல்லி முதுகை காட்டுறாருங்க. முதுகெல்லாம் அப்படி அந்த தொலியெல்லாம் உறிஞ்சிருக்குது. அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கிறாரு. அப்படி அடி வாங்கி அந்த இடத்துல வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க 3 பேரும் எழும்பி, டேய் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த இடத்துடைய ஓனர்னு ஒரு பையனை சொன்னேன் இல்லையா, அந்த பையன் தாங்க சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தரணி இருக்கிறார் இல்லையா, அவர் ஹோட்டல்ல வந்து இந்த சாப்பாடு வாங்க போனார் பாத்தீங்களா, அந்த டைம்ல ஒரு முயல் அங்க வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோ வெயிட் உள்ள ஒரு முயலுங்க. அந்த முயலை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கையில் வந்து ஆல்ரெடி இந்த கட்டைகள் கம்புகள்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க, இந்த பெட்டி அடித்து வைக்கிறதுக்கு. அதில் ஒரு கம்பு எடுத்து இந்த முயலை எரிஞ்சிருக்கிறாருங்க. அந்த எரி பட்ட உடனே அந்த முயல் அந்த இடத்திலே இறந்து போயிருதுங்க. அதை எடுத்து உடனே தலையை வெட்டி அதனுடைய தொலிகளை உரிச்சு அதனுடைய குடலை எல்லாம் மாற்றி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மூங்கில் கம்பை எடுத்துட்டு வந்து அதனுடைய வாய் வழியாக விட்டு பின்புறமாட்டு எடுத்து அதை தீயில போட்டு சுட்டிருக்காங்க. அப்படி சுட்டு சாப்பிடலான்னு நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவங்க கூட்டத்துக்குள்ளாடி யாரோ ஒரு புதுசா ஒரு நபர் உள்ள வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இவங்களை நினைச்சிட்டாங்க என்ன அப்படின்னா, நம்மளுடைய தரணி தான் ரிட்டன் வந்திருக்கிறார் போல இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எந்திரிச்சு பார்க்கவே சரட்டுன்னு ஒரு சத்தங்க. அந்த சத்தத்தோட அந்த நான் சொன்னேன் இல்லையா, அப்படி கவளி கம்பெல்லாம் போட்டு வச்சு என்னதோ சுட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வேற எதுவும் கிடையாதுங்க, முயலை தான் சுட்டிருக்காங்க. அந்த முயல் அந்த இடத்துல இருந்து காணாம போயிருதுங்க. அதாவது அந்த சுட்ட முயலை வந்து காணாம போயிருக்குது. அதன் பிறகு இவங்க 3 பேருடைய முதுகலையும், அதாவது அந்த கவளி கம்புல வந்து ஒரு கம்பு வந்து செறி வச்சிருந்தாங்க, மூங்கில் கம்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கம்பால தாங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அடினா அந்த தோட்டத்துக்கு உள்ளாடி. அதன் பிறகு இவங்க 3 பேரும் 3 திசையா ஓடி இருக்கிறாங்க. அந்த அடி பொறுக்க முடியாம, வலி தாங்க முடியாம ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட அடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆனா என்ன அடிக்குது, எப்படி அடிக்குதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. இவங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அதே ஸ்ட்ரீட் லைட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இவங்க எப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்மளுடைய தரணி பைக்ல உள்ள வந்திருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இவங்க அந்த ஸ்ட்ரீட் லைட் பக்கம் வந்திருக்கிறாங்க. அதாவது ரொம்ப அந்த இடங்களெல்லாம் சுத்தி அப்படி வந்திருக்கிறாங்க. வந்து அப்படி அந்த இடத்துலயும் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை அப்படி சொல்றாரு, எங்க அப்பா ஆல்ரெடி சொன்னாருடா, இந்த மாதிரி மாமிசங்கள் எதுவும் அங்க வச்சு சாப்பிடவோ சமைக்கவோ செய்துறாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. நான் தான் நம்பல, இந்த காலத்துல இதையில்லாம நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பா வேற திட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அப்பா சொன்னது உண்மைதான், இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது, அது என்னதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 4 பேரும் அப்படியே உட்கார்ந்துடுறாங்க அதே ஸ்ட்ரீட் லைட்டுக்கு முன்னாடி. ஏன்னா நடந்தெல்லாம் போக முடியாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பிறகு தாங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், வேற லைட்டே கிடையாது. இவங்க கையில இருந்த லைட் எல்லாம் அங்கங்கே காட்டுக்குள்ளாடி தொலைஞ்சு போயிடுது. அதாவது மண்டையோட வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த லைட் எல்லாம் போயிடுது. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கேயே உட்காந்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரீட் லைட் பக்கத்திலே உட்காந்துருக்காங்க. விடிய அங்கதாங்க இருந்திருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தோட என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில விடிஞ்சிருது. காலையில விடிஞ்ச பிறகும் அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்பவே பயப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னா, இந்த காலை வேளையில அந்தந்த ஏரியாக்குள்ளாடி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தண்ணீர் பாய்ச்சுறது, அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிக்கிட்டு இந்த தோட்ட வேலை துறவு வேலைக்கு வருவாங்க. அவங்க வந்த பிறகு அவங்க கூடால தாங்க போய் அவங்களுடைய சாவி மற்றும் லைட் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்தே 4 பேரும் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சும்மா அவங்க ஏதாவது தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வாந்தி வந்துடும். அப்படி வாந்தி வரும்போது இந்த கொண்டைக்கடலை இருக்கு பாத்தீங்களா, சின்ன கருப்பு கொண்டைக்கடலை, அந்த மாதிரி கொண்டைக்கடலை கல் மாதிரி அப்படி வந்து விழுந்துட்டே இருக்குங்க. அதாவது அவங்க வாந்தி எடுக்கும்போது அந்த கல் மாதிரி வந்து விழுதுங்க. அதை எடுத்து பார்த்தா பொடிஞ்சிரும், அந்த கல் பொடிஞ்சிரும், மண்ணு மாதிரி ஆயிரும். இது என்னடா இப்படி உருண்டையா வருது, இது நம்ம என்னத்தை சாப்பிட்டோம் இந்த மாதிரி உருண்டையா வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க இருக்கவே, அவங்க அப்பா யாருடைய அப்பான்னா, அந்த இடத்துடைய ஓனர்னு சொன்ன இல்லையா ஒரு பையன், அவங்களுடைய அப்பா. அவர் வந்து ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பார்க்குறாருங்க. அவர் வந்து பார்த்துக்கிட்டு என்னடா பண்ணி தொலைச்சிங்கன்னு சொல்லி விஷயத்த கேட்குறாரு. இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டோம், நீங்க சொன்னது உண்மைதான்ப்பாங்க, என்னதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவே, உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடனே உன்னுடைய நண்பர்கள் 3 பேரை இங்க வர சொல்லு, நம்மளுடைய கோடாங்கியை கூட்டிக்கிட்டு அங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபருக்கு ஒண்ணுமே புரியலைங்க, என்னடா இது திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா உங்க உயிருக்கே ஆபத்து, நீங்க 4 பேரும் கிட்டத்தட்ட 28 நாளைக்கு
நாளைக்கு உள்ளாடி இறந்து போயிடுவீங்க, சீக்கிரம் வர சொல்லி அந்த 3 பேரையும் வர சொல்லி அப்படின்னு சொல்லும்போது இவங்க 3 பேருமே நம்மளுடைய தரணியிலிருந்து மற்ற 2 நண்பர்கள் கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இந்த நபர் இனிதாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக போகணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த நபர், அதாவது அந்த இடத்துடைய ஓனருடைய அந்த அவருடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா கோடாங்கி உடனே சொல்கிறாரு, கோடாங்கியும் வந்துடுறாருங்க. கோடாங்கி மட்டும் வரல, கோடாங்கி அவருக்கு தெரிந்த 2 நபர்களையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இல்லையா, இவங்க தரணி, அது அவர் கூட இருக்கக்கூடிய 2 நண்பர்கள், அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி அவங்க 3 பேரையும் இங்கே வர வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க 4 பேரும் அதே காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆடுகளை வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி ஆடுகளை வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட பகல் ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழைய மரம் ஒன்று இருக்குது. அதன் பக்கத்திலே வந்து ஒரு கற்சிலை ஒன்று இருக்குதுங்க. அதாவது வெறும் கல் மட்டும்தான் இருக்கும். அந்த கற்சிலைக்கு பயங்கரமான பூஜைகள்லாம் செய்யப்படுது. அப்படி பூஜையெல்லாம் செய்யப்பட்டு இந்த ஆடை வந்து அங்கே பலி கொடுக்குறாங்க. அப்படி ஆடை பலி கொடுத்த அடுத்த செகண்டுங்க நம்மளுடைய தரணியுடைய உடம்புல தாங்க சரட்டுன்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த முனிங்கிற அந்த தெய்வம், அதாவது தெய்வம் கிடையாது, அது ஒரு காவல் தெய்வமாக வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பின்னணின்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த முனி வந்து நம்மளுடைய தரணி உடம்புல தாங்க வருது. இவனுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, எனக்கு தராமல் சாப்பிட்டானுங்க, எனக்கு தந்துட்டு தான் சாப்பிட்ருக்கணும், எனக்கு தராமல் சாப்பிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுதுங்க. சரி, உனக்காக நாங்கள் எல்லா படையிலும் கொண்டு வந்திருக்கோம், இன்னும் இந்த பசங்களை நீ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு 5 ஆடு வேணும், 2 ஆடு காணாது அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்லியிருக்குங்க. சரி, உனக்கான ஆடுகள் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் 3 ஆடுகளை பிடிச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட 5 ஆடுகள் அங்கே பலியிடுறாங்க. அந்த கல் சிலையாக இருந்த அந்த சிலைக்கு மேலே அந்த ரத்தத்தை எல்லாம் பீச்சு அடிச்சிருக்காங்க, ஆட்டுடைய ரத்தத்தை. அப்படி எல்லாம் செய்து அந்த பலி பூஜையை அங்கே நடத்தி முடிக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் எக்காரத்தை கொண்டு இந்த இடத்துக்குள்ள நீங்கள் 4 பேரும் வரவே கூடாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது அந்த இடத்துடைய ஓனர், நாங்கள் எதுனாலும் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் நீ தேன் பெட்டியும் வைக்காண்டாம், ஒன்றும் வைக்காண்டாம், வேற தான் வேலை இருந்தால் போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தேன் பெட்டி அந்த பிஸ்னஸே அவங்களுக்கு போயிடுச்சு. அதன் பிறகு அந்த பக்கமே இவங்க போகலைங்க. அப்படி இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிருது. ஆனால் கிட்டத்தட்ட 2021 அடுத்ததாக ஒரு சம்பவம் நம்மளுடைய தரணிக்கு நடக்குதுங்க. தரணிக்கு வந்து இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது இந்த 2021 வந்து கல்யாணம் ஆகுது. அந்த கொரோனா அந்த டைம்களில் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து இவர் என்ன அப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் மட்டும்தான் லவ் பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து இவரை லவ்வே பண்ணலை. கிட்டத்தட்ட 2022 அந்த பொண்ணு இவரை விட்டுட்டு ஓடியும் போயிடுது. இப்படி ஓடி போன அந்த பொண்ணை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் குழந்தைகளும் இல்லை. என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இஷ்டமே இல்லை. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வந்து இந்த பன்ரொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவை சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு கூட பழக்கம் ஏற்பட்டு அங்கே நீக்கி போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த பொண்ணை என்னால் பார்க்கவே முடியல. ஆனால் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கம்மாக்கரை பக்கத்தில் ஒரு பொண்ணை இவர் பார்க்குறாரு. அதுவும் அந்த ஃபீலிங்ஸில் வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு சிகரெட்டை இழுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் செத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைம் தான் அந்த டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் வந்து அந்த கம்மாக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அடிக்கடி வந்துட்டு போகிறத பார்த்துருக்கிறாரு. அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு அவருடைய மனைவியுடைய சேப்பிலே இருந்திருக்குது. அதனால தன்னுடைய மனைவியாக தான் இருக்குமோ, கொஞ்சம் அரை போதை இருக்கிறதுனால நம்மளுடைய மனைவியாக தான் இருக்குமோ, எதுக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடி போயிருக்கிறாருங்க. அதாவது பின்னாடியே போயிருக்கிறாரு. அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டு பகுதிக்குள்ளாடி போய் ஒரு வலது பக்கமாட்டு திரும்பி அப்படியே போயிருதுங்க. அங்கே வந்து ஒரு 2 மரங்கள் இருக்கு. அந்த மரத்தை தாண்டி போகும்போது அந்த பொண்ணை காணலைங்க. என்னடா அந்த பொண்ணு இதில் தானே வந்துச்சு, இது எங்கடா காணாமல் போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தரணி அந்த இடத்துக்குள்ளாடி அடிக்கடி ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அடிக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த கஞ்சா அந்த மாதிரிலாம் விற்பாங்க இல்லையா, அந்த நபர்களுடைய சில ஆட்கள் வந்து இவருக்கு பழக்கம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கஞ்சா அடிக்கக்கூடிய பழக்கம்லாம் அப்போ வச்சுருந்துருக்கிறாரு. அப்படி அந்த கஞ்சாவை அடித்து போதை தலைக்கு ஏறி ஒரு நாள் நைட்டுங்க, கிட்டத்தட்ட அது எந்த டைம்னே அவருக்கு தெரியலையா, ஆனால் நைட்டுன்னு மட்டும் தெரியுது, அந்த ஏரியாக்குள்ளே போயிருக்கிறாரு. அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி போனவருக்கு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா அதே பெண்
அங்க இருக்கக்கூடிய இந்த 2 மரங்களுக்கு இடையில இருந்து எதையோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்துருக்கிறாரு. சரி, அவ இங்கதான் இருக்கிறா, நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய மனசுக்குள்ள ஒரு பேரானந்தம். அப்படியே அந்த பொண்ணுகிட்ட போயிருக்கிறாரு. ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படி பேசின அடுத்த செகண்டுங்க இவரை சரட்டுன்னு உள்ள இழுத்துருது. எங்க அப்படின்னா அந்த மரத்துக்கு இடையில அப்படி உள்ள இழுத்து இவர்கிட்ட அந்த பெண் தப்பா நடந்திருக்குது. அப்படி தப்பா நடந்து ஒரு 10 நிமிஷத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஒரு கையும் ஒரு காலும் தூக்கவே முடியாம ஆயிருது. பயங்கர வெயிட் ஆயிருது. இவரால் எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு நடக்கவோ வாங்கவோ ஒன்றும் முடியல. மறுநாள் அதாவது அதே டைம், ஒரு சொல்ல போனா மறுநாள் இன்னைக்கு எந்த டைம்ல நடந்துச்சோ அதே டைம், அவருக்கு அந்த டைம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவர் ஃபுல்லா போதை தாங்க எப்பவுமே. அப்படி இருந்ததுனால அதே டைமுக்கு இவர் வீட்டில் படுத்திருந்தாலும் சரி, எப்படி அந்த இடத்துக்கு போறாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறாரு, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது அவருக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு காலகட்ட சூழ்நிலையில தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அக்கா, அதாவது இவருக்கு நம்மளுடைய தரணிக்கு 2 அக்கா இருக்கிறாங்க. அது ஒரு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு முதல்ல சொன்னேன் இல்லையா. 2வது அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க அக்கா பிரசவத்துக்காக இந்த வீட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க, 2வது பிரசவத்துக்காக. அப்படி நிற்கக்கூடிய அக்காவை பார்த்து பயந்துடுறாருங்க நம்மளுடைய தரணி. எதுக்காக அப்படின்னா, அக்காவுடைய பின்னால அந்த பெண் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து பயப்படுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய பல் இந்த மாதிரி நீளத்துக்கு, அந்த கோரை பல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பல்லெல்லாம் வெளியே ஒரு சைஸா நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க அக்காவுக்கு எதுவுமே தெரியல. என்னடா இவன் மயங்கி கீழே விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணீர் தெளிச்சு எழுப்புறாருங்க. அப்படி எழுப்புன உடனே அவரும் எந்திரிச்சிடுறாரு நம்மளுடைய தரணி எந்திரிச்ச உடனே, அக்காவும் பின்னால் நான் அவளை பார்த்தேன், அவள் தான் பேய் தான், அவள் மோகினி, அப்படி இப்படி சொல்லி அதாவது அவராட்டே பெணாத்த ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உடம்பு வேற ரொம்ப வாடிட்டே போகுது, இவன் வேற ஏதோ தப்பு பண்றான் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டேன்னு சொல்லி இவனை கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் செக் பண்றாங்க. ஆனா அவருக்கு நோய் நொடிகள் எதுவுமே இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்க. எதுக்கும் ஒன்று பண்ணுவோம், இவர் இதுக்கு முன்னால ஒரு பிரச்சனையில மாட்டினார் இல்லையா, அதாவது இந்த முனிகிட்ட அடி வாங்கினார் இல்லையா, ஒருவேளை தப்பித்தவரி அங்க போயிருப்பானோ, இவங்களுக்கு யாருக்கும் தெரியாம போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி இவரை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அவங்க அப்பாவை போய் பாக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு இருக்குது, அதாவது அப்படி இருக்குதுன்னு சொல்லி இவங்களுடைய அக்கா தாங்க போய் பேசுறாங்க. அப்படி பேசினோடனே சரி, அந்த கோடாங்கி இருக்கிறார் இல்லையா, அவரையே பார்த்து கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே கோடாங்கி கிட்ட கூட்டிட்டு போகும்போது அவரு தாங்க விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு ராட்சச மோகினி கிட்ட இவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அது இவரை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அப்படியே சொல்றாருங்க. அப்படி சொல்லி கிட்டத்தட்ட சில மந்திரங்களை அவர் ஓதவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி ஓத என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தன்னை அறியாம, அதாவது நம்மளுடைய தரணி இருக்கிறார் இல்லையா, அவர் தன்னை அறியாமலேயே அந்த இடத்துல பெணாத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய தலையை வெட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாரு. யாரு நீ, எதுக்காக இவனுக்கு உடம்புல இருக்கிற, எதனால உன் தலையை வெட்டினாங்க, யாரு வெட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, தன்னுடைய கணவன் தான் இந்த மாதிரி தலையை வெட்டினா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் அப்படின்னு அந்த பெண், அதாவது அந்த உடம்புக்குள்ள தரணி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் சொல்லுதுங்க. இதை கேட்டவுடனே, அதாவது பேய், அது மோகினி அப்படின்னு கூட சொல்லலாம், அது சொல்லுது, இந்த மாதிரி நடந்துருச்சு, என்னுடைய கணவன் என்னுடைய தலையை வெட்டிட்டான், எதனால வெட்டினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தன் கணவனை தாண்டி நிறைய ஆண்கள் கூட நான் தொடர்பு வச்சிருந்தேன், அதனால தான் என்ன பார்த்தனால வெட்டி கொண்டான், ஆனால் அவன் வர்றது வரைக்கும் நான் அந்த இடத்துல தான் இருப்பேன், அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதத்தோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மோகினிக்கு கிட்ட தான் இவர் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த மோகினிக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்து அந்த மோகினியை அங்கிருந்து விரட்டவும் செய்திருக்கிறாரு அந்த கோடாங்கி. அதன் பிறகு தாங்க இவர் கிளியர் ஆயிருக்கிறாரு. அதன் பிறகு இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா இருக்கிறேன், எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு காலகட்ட சூழ்நிலையில ஒரு பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயம், அதாவது இதை பண்ணாதீங்கடா அப்படின்னு சொன்னதை நாங்கள் கேட்கல, அதனால அதில் மாட்டணும். இன்னொரு விஷயம், அதாவது காதல், இவர் தான் ஒரு தலையாக காதல் பண்ணி அந்த பொண்ணை எப்படியா கல்யாணம் பண்ணி சொல்லி பேசி எடுத்து கல்யாணம் பண்ணி முடிச்சு, அதன் பிறகு அந்த பெண் வேற யாரு கூட ஓடி போயிடுச்சு, அதாவது அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தது, அந்த மாதிரி போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்ல, அதாவது நம்ம மட்டும் காதலிச்சா போதாது, அந்த பொண்ணு நம்மளை காதலிக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணிடலாம், அது இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய லைஃப் மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக நம்ம
காது கொடுத்து கேட்கணும். அது பெரியவங்க சொல்கிற விஷயம், அவங்களுக்கு அந்த இடத்துல அனுபவம் பட்டிருப்பாங்க. அந்த விஷயத்த தான் அன்னைக்கு அவர் சொன்னார், நான் கேட்குறேன். அதே மாதிரி இந்த காதல் விஷயமும் இப்படி தான் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவம் அவருடைய லைஃப்பில் நடந்து முடிஞ்சதை நமக்கு அனுப்பி தந்திருந்தார். இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய தரணிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இன்னி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்னுடைய தம்பியுடைய சேனல் ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டு இருக்கிறாரு. என் கூட தான் பல ஒர்க்குகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவராலையும் வீடியோ பண்ண முடியல. சீக்கிரத்தில் அடுத்த வீடியோ போட்டுருவார். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய சேனலான மனித பிளாக் அப்படிங்கிற அந்த சேனலை தயவு செய்து என்னுடைய அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.